ஹாய் ஹலோ வணக்கம். இது போன மாதம் ஜனவரி 18 எடுத்த வீடியோ தாங்க. காலையில் கிளம்பிலேயே வண்டியில் முந்தின நாளே கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. சரி இன்றைக்கி அதை பார்த்து செக் பண்ணிட்டு பிடிச்சிட்டு போயிடலான்னு பிடிச்சிட்டு போகிற வழியில் நம்ம மாமரம் முனியப்பன் கோயிலை க்ராஸ் பண்ணி தாங்க போகணும். நோம்பி முடிஞ்சு அடுத்த நாள் வேறையா, அதனால் அங்கே ஒரே கெடா வெட்டு. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனோம். ஒரு பைலிங் ஆனோம். சரி அவரை க்ராஸ் பண்ணி போகல, அவருக்கு ஒரு வணக்கத்தை போடாமல் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு என்னோடய தந்தையார் மட்டும் போய் வணக்கத்தை வச்சுட்டு வந்தார். ஏன் நாங்கள் லேடிஸ் நாட் அலவுட், அதனால் நானும் எங்கள் அம்மாவும் கெடா வெட்ட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எம்முட்டு கெடா வெட்டுறாங்க, சரி நீங்கள் வெட்டி சாப்பிடுங்க, நாங்கள் 48 முடியாமல் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு நேராக குறிஞ்சி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்தது, டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்தது. ஆனால் குவான்டிட்டி கம்மி, ரேட் அதிகம். ஒன்று அவங்க குவான்டிட்டியை அதிகப்படுத்தணும், இல்லைன்னா ரேட்டை கம்மி பண்ணணும். ஆனால் ஹைஜீனிக்காக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அப்புறம் என்ன போகிற வழியில் காவேரி ஆற்றை பார்த்தேன். பாதி தூரத்துக்கு மண்ணு தான் இருந்தது. தண்ணி இருக்கா இல்லையான்னு எட்டி பார்த்துக்கிட்டே போனேன். அப்புறம் ஒரு வழியாக தண்ணியை பார்த்துட்டேன். பார்த்துட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே போனேன். எங்கள் அப்பா கத்தாம வா அப்படின்னு திட்டினாரு. சரின்னு வாயை மூடிட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன நேராக மோகனூர் ரீச் ஆகிட்டாங்க. போனோன்னே காளியம் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு, காளியாத்தா தயவு செய்து எங்களை கண் கொண்டு பாராத்தா, முடியலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அப்படியே அர்ச்சனை அவங்களுக்கு தட்சணை வச்சு கொடுத்துட்டு மீதி தேங்காய் பழத்தெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு எங்கள் அம்மா என்னையும் சேர்த்து வீடியோ எடுத்துருந்தாங்க. சரி நான் அவங்களே எடுத்துகிட்டு அடுத்து என்ன நம்ம நவலடியான் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை செட்டையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கே அர்ச்சனை செட்டு வாங்கின இடத்துல மாலை இல்லை, அதனால் வேற ஒரு இடத்துல மாலையை வாங்கியாச்சு. பார்த்தீங்களா நவலடியான் கோயில் கோபுரமே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாவலடி கருப்பணசாமி. அங்கேயும் நம்மளோட குலதெய்வம் வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. அது எதுக்காக அப்படின்னு எனக்கு இனி வரைக்கும் தெரில. நானும் அதுக்கான காரணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியாக உள்ளே போய் அர்ச்சனையை முடிச்சுட்டு வெளியே வரையில் மணி 6ங்க. தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா வேறு கோயிலை விட்டு வரவே மனசு இல்லாமல் சாமியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பொழுது போச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சக்தி வாய்ந்த சாமிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பைங்க.